ஹலோ guys, வெல்கம் பேக் டு ரவுட் ஹெட். ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாடியை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரிஸ்வான் மைக்கேல் இருக்காங்க. நம்ம எந்த இடம் போகிறோம்? தென்பெரம்பூர். எங்கள் டேம் தானே எங்கள் ஸ்பெஷலு. அந்த இடம் பேர் என்ன? திருப்பெரம்பூர். தென்பெரம்பூர். ஓகே guys, அப்படியே போகலாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். புரியல. ஆனால் செத்துட்டேன்னு நினச்சேன் ப்ரோ. 90 to 0 2 செகண்டில் யார் மைக்கில் மாடு உள்ள வந்துருச்சு. வா வா.
இந்த ஊரில் தான்ப்பா நான் முதல்ல பார்க்குறேன். கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லாக விவசாயம் தான்ப்பா. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். லைஃப்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லாக விவசாயம், ஃபார்மிங். சான்ஸே இல்லை. சீரியஸா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் ஐ எவர் சி. செம்ம ஊருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சான்ஸே இல்லை. மைக்கிளும் வந்துட்டான். ப்ரோ என்ன ஊர் ப்ரோ இது? ஏண்டா தஞ்சாவூரா? செம்ம அழகு ப்ரோ இந்த ஊர். ஊரை சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி சொல்ல. வாவ் வாவ் வாவ். ஏய் இங்கே எங்கே வர ப்ரோ? மெய்யலகா இங்கே தான் அந்த கார்த்திகை உட்காந்து பேசுவாங்களா? ஆமாம், அது இங்கே எடுத்ததா? ஏய் செம்மையாக இருக்கு ப்ரோ. சீசன் வந்தோன்னு தான் இருக்கும். வா யாருமே வர மாட்டானே. நான் வந்து ப்ரோ செம்ம பிளேஸ் ப்ரோ, சீரியஸாக. மைக்கி இந்த மாதிரி இடம் பார்த்துருக்கேன் முன்ன பின்ன. அந்த கேரளா ஸ்பாட்டு பண்ணிக்கல கருமண்டாது எல்லாம் வச்சு ஓட்டுற அளவுக்கு கன்றாவியாக இருக்கு இதெல்லாம். விஸ்வா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் விளாகுக்குள்ளே வந்திருக்கான் மனுஷன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் விளாகுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். நானு அஸ்வின் இந்த மைக்கில் இருக்க எங்காலும் பொண்ணுங்களை பார்த்துட்டு போய் குளிக்க விட்டு. ஸோ இதுதான் ஸ்பாட்டு. ரைடிங் எதுக்கு வாங்கியிருக்கான்னு தெரியல. ரைடு கூப்பிட்டா எப்பயாச்சும் ரெண்டு ரைடு பிளான் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. மொதல் ரைடு. சரி ஓகே. அப்புறம் தான் வரும்போது அந்த நான் நேர்ல நடுவில் கட்ட காணோம். ஐயா இவன் வந்தா உள்ள போயிருவான். கரெக்டா இந்த மொட்டையா இப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. யாரா வண்டியை விட்டுருமான்னு நினைச்சேன். திரும்பி பாக்குற பைக்ல அப்பா வந்துட்டான். இவன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு அவன் என்ன பச்சை மலை சாவடிக்க பார்த்தான். ஐயோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் பிரேக்கிங் சுத்தமா இல்லாம ஓட்டுனேன். பிரேக் அடிச்சு வண்டி நிப்பாட்டிட்டான்டா. நான் அப்ப நிப்பாட்டல, நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணது. ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்க. ரியல் பைக் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ரியல் பைக் அடிக்க கோவம் அடிக்குது. எங்கால ரைட் சைடு திரும்பி பார்த்துருக்க மாதிரி மண்டே திரும்பி தெரியுமில்ல காணறவங்க தலைக்கு. அப்ப நான் வந்து பிரேக் சுத்தமா பிடிக்கல. என்னடா போய் ஷோரூம்ல கேட்டேன், தம்பி இது வந்து டிஸ்க்ல வந்து நாங்க வந்து பாலிஷ் பண்ணுவோம். பாலிஷ் பண்ணி இல்லடா சுத்தமா ஷோரூம் பேர் சொல்லு. கிருஷ்ணா பஜாஜ். நீ வேற அவன் வண்டி மைக்கிள் வண்டி பல்சர் 220 சரியா? மைக்கிள் வண்டியில ஆயில் ஃபில்டரே இல்ல. ஆயில் ஃபில்டருக்கு 300 ரூபா போட்டுருக்காங்க. தெரியுமா? இங்க பாரு, டிஸ்க் மட்டும் பாலிஷ் பண்ண போறேன். டயரையும் பாலிஷ் வலிக்கிட்டு போங்க, ஸ்லைடிங்ல போங்க. ரியர் பிரேக்ல லாஸ்ட் மினிட்ல நிப்பாட்டினேன். ரெக்கார்டிங்ல இருக்கேன் நான். அப்படியா? ஸோ இங்கே இருங்க. ஸோ இந்த ஸ்பாட் வந்து நம்ம மெய்யழகன் ஷூட்டிங் ஸ்பாட். ஆக்சுவலாக அந்த நடுவில் உட்காந்து அந்த நடுவில் நல்லா உள்ள போய் பாருங்கண்ணே. அந்த நடுவில் இருக்க ஸ்பாட்டில் தண்ணி இல்லாதப்போ தான் மெய்யழகன் ஸ்பாட்டை எடுத்தாங்க. ஆக்சுவலாக இங்கே தான் எடுத்தது மெய்யழகன் ஷூட்டிங். அழுப்புற ஸ்டார்டிங் பிரெயின்ஸ் அவ்வளோதான். மைக்கில் கையில் போட்டு
பேசுறீல்ல பண்ணுக்கு டிவிஎஸ் எக்ஸல்ல ரைட் லெஃப்ட் கார்னர் எடுத்து போட்டு நல்ல வீடியோ எங்கால ஹெல்மெட் வச்சிருந்தான் வரவ வரலாம் தூக்கி தூக்கி பார்த்து இல்ல இல்ல தூக்கி பார்க்கல அந்த காட்டுங்க. ரவுண்டா இருக்குல்ல ரவுண்டால ஹெல்மெட்டை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அங்க தான் எடுத்தோம் ரெண்டாவது ஆங்கிள் இங்க வந்து வரான் சரி ஹெல்மெட்டை வச்சுட்டு இங்க வந்து பாருங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன் அவன் ஒருத்தன் ஹெல்மெட்டை தூக்கிட்டு அவன் மட்டும் போயிட்டு இருக்கான் என்ன பண்றீங்க இல்ல சும்மா கிடையாது ஐயோ அது என்னதியா ஆஹா ஏய் எனக்கு இதெல்லாம் அஸ்வின் எனக்கு இதெல்லாம் செம்ம கேமரா லென்ஸை மறந்துட்டு இருக்கிறீங்க ஓ அந்த சைடு வச்சுக்கியா அப்படியே இங்க கவர் பண்ண எனக்கு இதெல்லாம் செம்ம மெமரிஸ் தெரியுமா இங்கெல்லாம் ரொம்ப இங்கெல்லாம் விளாண்டுருக்கு எவ்வளோ வருஷம் இது செம்ம ஜாலியாக நீ இருக்கும் ஆதிவாசி ப்ரோ உனைய வந்து பிரச்சனை இல்லை நீ இங்கே தான் வாழ்ந்துருப்ப அது பிரச்சனை கிடையாது நாங்கள் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வரோம் செம்ம ஜாலியாக இங்க போறேன் தற்கொலை வாடாகிட்டு டூரிஸ்ட் கிடையாது எக்ஸ்ப்ளோரர்ஸ் ரெண்டுத்தையும் வித்தியாசமே இருக்குடா மயிலாண்டிங்களா இங்கிலீஷ் தானே விடு அதாவது திருச்சியில் கல்லணை பார்த்துருப்பீங்கல்ல கல்லணைய அப்படியே லைட் வெர்ஷனாக செஞ்சு கமெண்ட்ல சாரி நான் பார்த்தது இல்ல பாக்காட்டி போனாயே அந்த அந்த இடம் இருக்கு செம்ம ஃபோர்ஸாக இருக்கும் அது அது மாதிரி அப்படியே சறுக்கிக்கிட்டே போகலாம் அதில் ஜாலியாக இருக்கும் கல்லணையோட அதான் ப்ரோ கல்லணையை விட நல்லா பெருசாக இருக்கும் இந்த குளிக்கிறது இங்கேருந்து அந்த எண்டு வரையும் போகலாம் நம்ம கல்யாணம்ல ஒரு டைம்ல ஒரு ஆள் தான் போக முடியும் ஆமாம் நம்ம கல்லணை ஒரு ஆள் தான் போக முடியும் போகும்போதே சைடு ஏன்னா அவ்வளோ தூரம் போகுது அவ்வளோ போயிட்டே இருக்கும் காவா ஆக்சுவலாக செம்மையாக இருக்கு மைக்கி நீ இறங்கி குளி என்ன நம்ம குளிக்கும் போது கல்யாணம்ல அப்படி அதுல இறங்கிட்டோம்னா ரெண்டா பக்கம் கை கிழிச்சுட்டு தான் வரும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஜாலியாக இருக்கும் உனக்கு நீ பாட்டுக்கு என்ன சொல்கிறேன் ப்ரோ நல்லா பெரிய இடமா இருக்கு பாரு பசங்க நின்று தான் விளையாடுறாங்க ஃபுல்லாக நின்று தான் விளையாடுறாங்க கை காமிட தம்பி பிளாக் சேம் பின்ஸ் போய் கிழிச்சு வந்துடுவா சொன்ன பையல ஆமா பாய் தண்ணி கொடு ஓனர் பேர் வந்து பார்த்தோம்னா பார்த்தி பண்ணா ஒரிஜினல் நேம் என்ன இருக்கிறாரா நீங்க தானே லியோ நீ நைட்டு தூங்கும்போது சொல்லாரு நான் தான் லியோ பெட்ல கொஞ்சம் நவுந்து படுங்க சார் கொஞ்சம் இந்த சைடு நான் வந்துடுவோம் அதோட ஏய் நாயே இருக்கு நாயே போடுறேன்டா இருறா நீ சேர்த்து போடுறேன்டா இருறா ப்ரோ இவரை நிறைய கண்டென்ட் கொடுப்போம் ப்ரோ இவனை விடுறா புடுறாவன நீங்க கண்டென்ட் நல்லா புடி செத்தாண்டா செத்தாண்டா நீங்க ஜீவனாண்டி மைக்கே நீ இன்னைக்கு என்னெல்லாம் பண்றியோ அது அத்தனையும் ஃபுட்டு உங்க அப்பாவுக்கு போக வாட்ஸ்அப்ல உங்க அப்பா நீ பண்ண போனேன்னு பாரு உங்க அம்மா கழிச்சு விடுறீங்க நான் கேட்டா அனுப்பிட மாட்டேன் எங்க அம்மாட்ட மட்டும் வேணுக்குன்னு அனுப்பி விடுறேன் எங்காலே ஒன்றரை வாயனூர் போற ஒரு ஃபுட்டேஜ் ஒன்றரை வாரமா தேடிட்டு இருந்தேன் கேட்டு கெஞ்சிக்கிட்டு ஒன்றரை வாரமா தேடி ப்ரோ அழுகுறான் ப்ரோ வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல டேய் அனுப்பி விடுறாங்க பாரு நான் கேளு எல்லாத்தையும் அனுப்பிட்டு பார்த்தா கடைசியில் நான் இருக்கிறது எதுவுமே இல்லை நான் எங்கேயோ இருக்கேன் இவன் வந்த முட்டத்துல எப்படி தெரியுமா இருக்கும் யாரோ இவன் பாட்டுக்கு போறான் அப்படின்ற மாதிரி போறான் ரோட்ல வேற எவ்வளோ போற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான் சரி அழுக ஆரம்பிச்சா டேய் வீடியோவா அனுப்புடா கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ஹாய் ப்ரோ ஆங்கிள்ரா ஃப்ரெண்ட்ஸ் நடந்த நாய் மாதிரி இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல சீனரி பார்க்கலான்னு மட்டும் வந்தோம் குளிச்சிட்டோம் கொஞ்சம் குளிச்சிட்டோம் அங்கே தண்ணியை காட்டுங்க லைட்டாக நினைஞ்சிருச்சு இந்த நம்ம கூட வெயிட் பண்ணாங்களா அவங்க கீழே பாடுறா அதாவது இதில் தான் குளித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பொண்ணு சரியான பொண்ணு நான் இறங்குனான்னு இதுதான் சொன்னேன் சின்ன வயசுலேருந்து இங்கே தானே குளிச்சு நிற்கிறேன் சரியான பொண்ணு வாங்கடா ஜெல்லாம் குட்டிங்களா எங்கே போறீங்க ஏய் பள்ளிக்கூடத்துக்கு போங்கடா போடா ஏய் வாங்கடா பசங்களா ஏய் வாடா ஏய் சொல்றா என்னடா ஃப்ரெண்டா போட்டு விட்டுருவோம் யூடியூப்ல வருவீங்க பாருங்க
அண்ணன் கடையை கவர் பண்ணிட்டு அட பாவி ஏன்னா என்ன பண்ணிருக்க அஸ்வின் பொங்கோட தரணும் எனக்கு என்னப்பா உன் கேம் தான் அண்ணன் முட்டை முட்டை எடுத்துக்கிறாரு முட்டை பாப்ஸ் என்னடா புறாடே மைகில் தண்ணி போட்டு வருவாரு இல்லை எனக்கு புரியல மாடு மக்க இந்த பயிர் இதுக்கு மேலே வேறு வேணும் அந்த மாதிரி புரியாது பத்து தண்ணி எவன் ஜாலியாக சொன்னான் எங்கேயாவது ஜாலியாக இருந்தான் என்ன என்ன ஐ இன்பமா இருக்குது ஐயா இருக்கு என்ன இன்பமா இருக்கு முட்டை பப்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆக்காடும் வாயில் வைக்கிறேன் நானே தொடர்ந்து இருக்கிறத டெவலப் பண்ணி விட்டேன் பார்க்க எல்லாத்துக்கும் இப்படி கீழே போடுறதுக்கு பதிலாக டஸ்ட்பினில் போடுங்க. என்னப்பா சமூக நிமிஷா பின்ன இப்படி போட்டால் யார் அல்லுவா அல்றவனுக்கு தான் குடிச்சாச்சு போய் சாப்பிட்றோம் சாப்பிட்டு கிளம்புறோம். ஓகே கிளம்பியாச்சு. பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்து கரைக்கிறாங்க இப்போ. சரியான ஃபன் சான்ஸே இல்லை. இந்த vlog நான் எத்தனை நிமிஷத்துக்கு போடுறதுன்னே தெரில. எனக்குண்ணா பெரிய vlog, செம்ம என்ஜாய்மெண்ட்டு, சரியான வைப்பு. சீரியஸாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மெமரிஸ் லைஃப்பில் என்றைக்குமே மறக்கவே முடியாது. அதுவும் இந்த மாதிரியான பிளேசஸ் சான்ஸே இல்லை. கண்ணு கெட்டினது வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. இந்த இடத்துல இப்படி ஒரு டேமு, இதில் தண்ணியில் ஸ்லிப் ஆகுறோம், மிஸ் ஆகுதுன்னா உடனே பிடிச்சிடுறதுக்கு ஆள் இருக்குது. வயசு வித்தியாசம் சின்ன குட்டி பசங்கள்லேருந்து பெரிய தாத்தா வரைக்கும் கை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கேயாவது காந்தில் இருக்க போகிறாரு. ஓகே சாப்பிட்டு வந்தோம். குருமாவில் உப்பு போட்டு கொண்டுட்டாங்க. சரி ஓகே, vlog என்ன பண்ணிடுவோமா? ஓகே முடிஞ்சு கிளம்புறோம். நன்றி வணக்கம். முடிஞ்சு நன்றி வணக்கம் சொல்லுங்கள். ஓகே கேஸ், வீடியோ அப்படியே பார்த்துட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.